உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போதும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன, இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார். சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார். அதே போல் 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியன், அதே போல் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள், அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. சோமவாரம்னா திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அந்த கார்த்திகை சோமவாரம். அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும். அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் 4 வாரம் நடக்கும் அந்த சோமவாரம். அப்போ 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னா, சூரியன் நீச்ச ராசியிலேருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம். இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு. அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், அம்பாலாக இருக்கலாம், யாரை வேணால் வேண்டி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும். அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் 12 ராசி என்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது, எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு வருது, எங்கே போனாலும் தடை இருக்குது, தாமதம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ராசியிலே குரு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன், புதன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கிரகநிலையை கடகராசி என்பவர்களுக்கு. வேலை இல்லாதவர்கள் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நொந்து போயிருக்கீங்க. கடன் கட்ட முடியல சார், ஹவுசிங் லோன் கட்ட முடியல, வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், எப்படியாவது மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிறதும் நல்லது. ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் ஒரு 3 வருஷம் வேலை செய்கிறேன் சார், ஒரு 5 வருஷமாக வேலை செய்கிறேன், 10 வருஷமாலாம் வேலை செய்கிறீங்கன்னா உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் சேஞ்சுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்ன விதமான விஷயமா இருந்தாலும் சரி, வேறு ஒரு கம்பெனி மாறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் சூப்பராக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் எடுங்க, என்னென்ன முயற்சிகள்லாம் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அதே போல் வெளிநாடு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த முயற்சிகளும் ட்ரை பண்ணலாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது. உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது, பயங்கர ப்ரெஷர் இருக்குது சார், எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியலன்னு வெளிநாட்டில் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் என்ன பண்ணுங்கள், வேறு ஊரில் வேறு ஸ்டேட்டில் பக்கத்துலேயே இல்லை வேறு ஏதோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி
ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், உறுதியாக கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் மன ரீதியான ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக என்ன உங்களால் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் யோசிங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு மனைவி மூலமாக, குழந்தைங்க மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. குழந்தைங்க சரியில்லாமல் இருக்காங்க சார், நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, அதனால் பிரச்சனைகள் சில பேர் இருக்குது. மனைவியினால் சில பேர் பிரச்சனை இருக்குது, சில பேர் கணவர்னால் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அவங்களாம் அவங்க வேலையை பார்த்து அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு, நிறைய கடகராசி என்பர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நான் குழந்தைக்கு முயற்சி பண்ணோம், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம், ஒன்றும் கடைசியில் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் கொஞ்சம் அதற்கான முயற்சிகள் பண்ணுங்கள். உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் நாங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறோம், ஏற்கனவே கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு குழந்தை பாகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், பண வரவுகள், கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி, புதிய இடத்துல ஒரு கடன் கிடைக்கிறது, புதிய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது, அதே மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வருவது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் உடனே லாட்ரி விழுமா சார், எனக்கு ஏதாவது புதையல் கிடைக்குமான்னு கிடையாது. நீங்கள் நினச்சதை விட ஒரு பெட்டரான விஷயங்கள், அது திருமணத்தில் இருக்கலாம், குழந்தை பேர் விஷயங்களாக இருக்கலாம், வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், இல்லை பணவரவு சார்ந்த விஷயங்களாம், ஏதோ ஒரு விஷயத்தில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதேமாதிரி உதவிகள் உங்களை தேடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நிறைய இடத்துல எனக்கு கடகராசி என்பவர்களுக்கு சண்டை சச்சரவு எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கனால உங்களுக்குன்னு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தேடி வருவாங்க, உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தோட நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த மாதம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கொடுக்கக்கூடிய மாதம். அதே போல் அரசியல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் மற்றும் ஒரு பதவி இல்லை ஒரு பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமிக்க மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதம் உறுதியாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தா போல தசாபுத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் சிலது நடக்கலைன்னு சொல்கிறோம். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அதே போல் சில பேருக்கு புதன் தசை நடக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை, ஒரு கடன், ஒரு பொருளாதார ஏமாற்றம், பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதை உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கறதில்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது, அதை செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் PDFல வரும். அதில் பலன்கள் இருக்காது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையிலேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களுக்கு கர்மாவுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசனம் சொல்லித்தரோம். அது தவிர தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.